பிரபல நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்காங்க. மனுவில் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் இதனால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. 2021ஆம் ஆண்டில் இருந்தே ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வரோம்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களின் உறவு பற்றி எனக்கு தெரிய வந்ததும் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். நடிகையுடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக சொன்னாங்க. ஆனால் அது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகளை நிறுத்திவிட்டாங்க, கட்டுப்பாடுகளையும் விதித்தாங்க. விஜய் அந்த நடிகையுடன் வெளிநாடு சென்றிருக்காங்க. அங்கு எடுத்த புகைப்படங்களை நடிகையே பதிவிட்டாங்க. அது என்னையையும் எனது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. ஆனால் அந்த பதிவுகளுக்கு விஜய் மறுப்பு தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்தாங்க. பொதுவெளியில் நன்மதிப்பை கெடுக்கக்கூடாது என்பதால நடிகையின் பெயரை குறிப்பில்லை. கணவரிடம் ஏதேனும் அழுத்தம் வந்தால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன். தேவைப்பட்டால் எனது கணவருடன் உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன். தனியாக வாழ்ந்து வர அவரது வருவாயை கருத்தில் கொண்டு எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி தர வேணும். பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்ததனால் மட்டுமே மனு தாக்கல் செஞ்சிருக்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் எங்களது திருமணத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கணும். வழக்கில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை நீலாங்கரை உள்ள எனது புகுந்த வீட்டில் வசிக்க அனுமதி அளிக்கணும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.